அப்படிதான் 8 விலை சாலையில ஒரு சொன்னாரே முன்னாள் அமைச்சர் அருள்ங்கிறது யாருன்னா, அவர் ஒரு பட்டதாரி, விவசாயிகளுக்காக போராடக்கூடியவர். அவர் ஒசூரா இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும், குறிப்பா வட மாவட்டங்களில் பிரச்சனைகள் வரும் பொழுது அவர் விவசாயிகள் பக்கம் நிற்பாரு. ஏன்னா விவசாயிகள் பெரும்பாலும் படிப்பறிவு இருக்கிறதுனால அவர் ஒரு சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இருக்கனால ஒரு சட்டம்னா என்ன, நிலம் கையப்படுத்துறதுலாம் என்னன்னு சொல்லிட்டு அவர் குரல் கொடுப்பார். அப்படி 8 வழி சாலைகள் குரல் கொடுக்கும்பொழுது அப்ப அதிமுக ஆட்சி இருந்துச்சு. அதுல திமுக அழைத்தது யாருன்னா அருள் அவர்கள் தான். அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டார் வட மாவட்டங்கள்ல, அதிலும் குறிப்பாக சேலம் பக்கத்துல. அப்ப சேலம் பக்கத்துல போராட்டம் பண்ணும் பொழுது, இப்ப கூட புட்டேஜ் நாளைக்கு எடுத்து தரேன், இப்ப கூட நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போராட்டம் பண்ணும்போது ஸ்டேஜ்ல இருந்தது திரு அருள் அவர்கள். இப்பயும் நீங்க பார்க்கலாம். அருள் அவர்கள் வச்சுதான் 8 வழி சாலைக்கு எதிராக முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் போராட்டத்தை நடத்தினதே. அந்த போராட்டத்தை பிளான் பண்ணல நானும் ஒரு ஆள், அதனால சொல்றேன், எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அப்ப அந்த போராட்டம் கடுமையாக 8 வழி சாலைக்கு எதிராகவும் விவசாயிகளுக்கு எதிராக இருக்கும் மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டு அன்றைக்கு இருந்த ஆட்சி அப்படியே கைவிடப்படுற மாதிரி ஸ்டாப் பண்ணாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எந்த 8 வழி சாலைக்கு எதிராக போராடினார்களோ அதே அமைச்சர் பேட்டி கொடுத்தாரு, நாங்க 8 வழி சாலைக்கெல்லாம் போராடவே இல்லை. அவருடைய பேட்டி இன்னைக்கு இருக்கு, நான் நாளைக்கு உங்ககிட்டே ப்ரூஃப் தரேன். உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும், டிவி வேணா வச்சிருங்க, மாண்புமிகு சபாநாயகர், நான் போட்டு காமிக்கிறேன் இங்கே. அப்ப எதிர்கட்சியா இருந்த ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக ஆன பிறகு ஒரு நிலைப்பாடு. அதே அருள் அவர்கள் திமுக எதிர்கட்சியா இருக்கும் பொழுது குரல் கொடுத்த அதே அருள் அவர்கள் வட மாவட்டம், முக்கியமா திருவண்ணாமலை இருக்கக்கூடிய மேல்மாமா இருக்கக்கூடிய 11 கிராமப்புறங்களுடைய நிலத்தை எடுக்கலாம்னு சொல்லும் பொழுது, இப்ப கூட நாங்க சொல்லாமே, பரந்தூர்ல திமுக தான் ஜிஓ போட்டாங்க, திமுக தான் நிலம் கைப்படுத்திட்டாங்க, எங்க தலைவர் அழகா ஒண்ணுமே இல்லாம அது நம்ம எதிர்கட்சியா இருக்கும் போது நம்ம ஒரு போராட்டம் நடத்தணும். இன்னைக்குதான் நமக்கு ஏர்போர்ட் வேணுமே, எந்த பிரச்சனையும் இல்லாம இன்னொரு லேண்டை ஏன் பார்க்கணும்? நம்ம அமைச்சர்கிட்ட நம்ம எம்எல்ஏ சொல்லி ஒரு ரகசியமா சொல்லி, நீங்களும் கொஞ்சம் லேண்ட் வாங்கிக்குவாங்க, நம்ம ஒரு 10 வருஷத்துல அந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டிடலாம் அப்படி நீங்க முதலமைச்சர் ரியல் எஸ்டேட் தொழிலும் பண்ணிருக்கலாம். ஆனால் சொன்ன வார்த்தைக்காக விவசாயிகளுக்காக திமுக கொண்டு வந்த திட்டத்தை இன்னைக்கு விவசாயிகளுக்காக கேன்சல் பண்ணப்பட்டார்ல, அதுதான் எங்க முதலமைச்சர். இதுதான் விவசாயிகள் பச்சை துண்டு போட்டு பச்சை சட்டை போட்டா விவசாயிகள் கூட நிக்கிறது இல்ல, பாலிசியில விவசாயிகள் கூட பிரச்சனை தைரியமா ஒரு திட்டத்தை